இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர், எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், பொறுத்து கொள்ள மாட்டேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் வாழ்வேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே புனிதர்களான சிப்ரியான், கொர்னேலியு
ஆயர்களுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த திருநாளிலே நமது வார்த்தை வழிபாட்டின்படி நமக்கு திருப்பாடலாக நமக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 101வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பற்றி நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அழகாக இந்த திருப்பாடலுடைய தலைப்பை நாம் பார்க்கிறோம். அதாவது அரசரின் வாக்குறுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது அரசர் வாக்குறுதியை தருகின்றார். என்ன வாக்குறுதி? தனிப்பட்ட நபர் என்ற முறையிலே, தனது சமூக வாழ்விலே ஒரு அரசர் என்ற முறையிலே மக்களை வழிநடத்துவதில் நான் உயரிய பொறுப்பில் இருக்கின்றேன். ஆகவே அந்த பொறுப்பை சரியான முறையில் இறைவனின் துணையோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி கடவுளுக்கு தனது வாக்குறுதியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த 101வது திருப்பாடலானது அமைவதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தாவீதுடைய மனநிலையை பாருங்கள். 2வது வசனமானது அழகாக சொல்லுகின்றது, மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 1வது எடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் நற்பேறு பெற்றவர் யார் என்று நாம் அதிலே காண்கிறோம். அதே போல இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். அதாவது அரசர் என்ற முறையிலே அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசராகிய நான் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன் என்று சொல்லி அந்த எடுத்துக்காட்டு வாழ்வை வாழ்வதில் நான் எப்போதும் பிறழமாட்டேன் என்று சொல்லி தனது மாசற்ற வழியை பாருங்கள் எந்தெந்த வகைகளிலெல்லாம் அவர் நிலைப்படுத்துகிறார் என்பதை பின்வரும் வசனங்களிலே அவர் சொல்வதை பார்க்கின்றோம். முதலாவதாக, இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். பாருங்கள் எந்த அளவிற்கு தனது பார்வையை சுத்தமாக வைத்திருப்பவராக தாவீது அரசர் இருக்கின்றார். 2வதாக, நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன், தீயவை செய்பவர்களை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி அவர் மாசற்ற வழியில் நடப்போராக இருக்கின்றார். 3வதாக, வஞ்சக நெஞ்சம் எனக்கு இல்லை, அது எனக்கு மிகவும் தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி நான் யாருக்கும் அரசனாக இருந்தாலும் நான் தந்திரத்தாலோ வஞ்சத்தாலோ நான் பிறரை காயப்படுத்த மாட்டேன். மாறாக கடவுளிடம் மட்டுமே நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை நான் ஆண்டவர் பக்கம் கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் வஞ்சக நெஞ்சம் கொண்டவனாக இருக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். மீண்டுமாக, தமக்கு அடுத்திருப்பவரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் என்று சொல்லி அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை என் வாழ்வில் நான் வாழ்ந்து பிறரையும் நான் வாழ்வதற்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் கடவுளுடைய நெறியை பிறழாமல் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற எப்பொழுதும் கடவுளுடைய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு அரசருக்குரிய மாண்போடு நான் வாழ்வேன். நான் வாழ்வதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையட்டும் என்று சொல்லி தாவீது அரசர் கடவுள் முன்னிலையில் ஒரு வாக்குறுதி தந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக பாருங்கள், 7வது வசனம் அழகாக சொல்லுகின்றது, வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. அதாவது இந்த வசனம் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை என்ன? தீமை, தீங்கு எதற்கும் நான் உட்பட மாட்டேன். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளை நாம் அழகாக வாசிக்கின்றோம். இரத்தின சுருக்கமாக இயேசுவின் வாழ்வு சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தாவீது கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை, நான் தீமை செய்ய மாட்டேன், தீங்கு நடக்கவும் விட மாட்டேன், நான் வாழுகின்ற எந்த இடத்திலும் அதை நான் நிலைநிறுத்த மாட்டேன் என்று சொல்லி தீங்கை வெறுப்பவனாக தீங்கை ஒதுக்குபவனாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு 2 சிந்தனைகள் தருகின்றார். முதலாவதாக, திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் தாவீதை போன்று மாசற்றவர்களாக நாம் வாழ வேண்டும், குழந்தைக்குரிய நெஞ்சத்தோடு வாழ வேண்டும். 2வதாக, தாவீதை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்வதிலே கருத்தாய் இருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தீங்கை நாம் எப்பொழுதும் நம் வாழ்வில் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை இந்த திருப்பாடல் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த திருப்பாடல் 101 நாம் படிக்கின்ற சமயங்களிலெல்லாம் நாம் மாசற்றவர்களாக வாழ, தீமையை ஒதுக்குபவர்களாக வாழ நாம் வரம் கேட்டு ஜெபிப்போமா? எங்களை எந்நாளும் அன்பு செய்யும் இறைவனை, தர்மையான வேலைக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். திருப்பாடல் 101 எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பின் பெயரிலே தாவீதுக்குரிய மனநிலையோடு நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
அவர் கொண்டிருந்த மனநிலையை, அதாவது எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் நான் மாசற்ற வழியில் வாழ்வேன் என்ற ஒரு அருமையான கருத்தையும், சூழ்நிலையிலும் நான் தீங்கை என் வாழ்வில் கொண்டிருக்க மாட்டேன் என்ற அந்த உயரிய மனப்பாங்கையும் எங்களுக்கு இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.